தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பொழுது தோல்வி பயம் அவர்களுடைய நிம்மதியை கெடுத்திருக்கிறது. அதனால தேர்தல் தேதி அறிவிக்கிற நாள் வரையில் எல்லாவற்றையும் சூறையடிவார்கள். அதற்கு யாராவது இடையூறு செய்வது மாதிரி இருந்தால் ஊருக்கு பழனி ஆண்டிகள் அவதாரம் எடுப்பார். மாற்றத்திற்கான அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையாகிறது. இன்னைக்கு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்பதை விஜய் தன்னுடைய பயணங்களில் நிரூபித்தார். இதை பார்த்து திமுக அஞ்சுகிறது. அது உங்களுடைய அச்சம்னா சாதாரண அச்சம். எங்கள் தலைவர் பேச ஆரம்பிக்கிற பொழுதே 11,000 பேர் பார்த்துட்டாங்க. முதலமைச்சருக்கு 81 பேர் தான் பார்த்தாங்க. உலகம் பூரா அடுத்த நிமிடத்துல வைரல் ஆயிடுச்சு. சமூக வலைதளத்தை வச்சு மட்டுமே மக்கள் ஆதரவை அளவீடு செஞ்சிட முடியும். இன்றைக்கு இயக்குவதும் சமூக வலைதளங்கள். என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் பேட்டி அளித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. பேட்டி கிடையாது, அது ஒரு உரையாடல், ஒரு கலந்துரையாடல். ஒரு பேட்டி கொடுக்கறதுல என்ன அப்படிங்கிற கேள்வி. 234 தொகுதியில் வேட்பாளர் களம் இருக்கணும். ஆனா இப்பவுமே 30 கோடி ரூபாய் இறக்கிட்டாங்க திமுக. 50 கோடி கொடுக்கறதுக்கு எடப்பாடி ரெடி ஆயிட்டார். 2 வல்லாதிக்கங்களை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசியல்ல தீர்க்கமாக எடுத்து கான்பிடண்டா இருங்கன்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை தான் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களை சுற்றி சில சர்ச்சைகள் வந்துட்டு இருந்துச்சு. அவருடைய குவாரிகளில் கனிம வளம் அளவுக்கு அதிகமாக திருடப்படுகிறது அப்படின்னு அதை செய்தி சேகரிக்க போன நியூஸ் 24/7 செய்தியாளர் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி. எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள் தான் கடுமையாக தாக்குனாங்க அப்படின்னு செய்தி வந்துட்டு இருந்த நிலையில் நேற்று ஒரு காணொலி வந்திருக்கு. எம்எல்ஏவே நேரடியாக தாக்குறாரு. அந்த காணொலி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தால் எம்எல்ஏ வரைக்கும் கீழே இறங்கி ஒரு செய்தியாளரை, ஒரு பத்திரிகையாளரை கை நீட்டி அடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்களா? அது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது தமிழ்நாடு பூரா அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. கனிமவள கொள்ளை கணக்கு இல்லாமல் நடக்கிறது. அதை கட்டுப்படுத்துகிற நிலையில் அரசு தோற்றுவிட்டது. துரைமுருகன் கையிலிருந்து அந்த துறை ரகுபதிக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ரகுபதி அந்த துறைக்கு பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கோடிக்கணக்கில் முறைகேடுகள் நடைபெறுகின்றன. நண்பர் பழனியாண்டி இதை செய்வதற்கு துணை செய்கிறார் என்றால் அதற்கு பின்புலமாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இருக்கிறார் என்பதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். பழனியாண்டி ஒரு நல்ல பண்பாளர். அவர் இந்த அராஜகத்தில் ஈடுபட்டார் என்று நான் செய்தி பார்த்த பொழுது பழனியாண்டியா இதை செய்தார்னு நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா மறுமலர்ச்சி திமுகவில் நான் பணியாற்றிய காலத்தில் என்னோடு நெருங்கி பழகியவர். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இனி இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற நாள் வரையிலும் எல்லாவற்றையும் சூறையாடி விடுவார்கள். அதற்கு யாராவது இடையூறு செய்வது மாதிரி இருந்தால் அவர்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடக்கும். முதலமைச்சர் கட்டுப்படுத்துகிற நிலையில் அவரும் இல்லை. அவர்களுக்கு இப்பொழுது தோல்வி பயம், அச்சத்தில் உறைந்து கிடக்கிறார்கள். தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு எளிதில் வெற்றி பெற்று விடலாம். அந்த கூட்டணி அதிமுக ஒன்றாக இல்லை, பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு விட்டது. இந்த நிலையில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவினுடைய வருகை அவர்களுடைய நிம்மதியை கெடுத்திருக்கிறது, தூக்கத்தை கலைத்திருக்கிறது. அதனால ஊருக்கு பழனி ஆண்டிகள் அவதாரம் எடுப்பார்கள். இப்போ இந்த பழனியாண்டி அவர்கள் தொடர்பாக நிறைய செய்திகள் வரும்பொழுது சமீபத்தில் அவருடைய மகள் திருமணத்தை 150 கோடி ரூபாய் செலவில் நடத்தினார் அப்படின்னு அந்த மண்டபம், அதற்கான ஏற்பாடு, இந்த ஹால் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, தோரணங்கள் எவ்வளோ கட்டியிருந்தாங்க, இதெல்லாம் காணொலியாக செய்திகள்லேயே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணத்தில் கலந்துக்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கட்சி நிதியாக திமுகவுக்கு ஒரே காசோலையில் 50 லட்சம் ரூபாய் பழனியாண்டி அவர்கள் வழங்குறாரு. ஸோ இப்போ இந்த பழனியாண்டி அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன சார்? நீங்கள் ஒரு துறையை சேர்ந்து இவர் இப்படி பண்ணுறாருன்னா இவருக்கு பின்னாடி அமைச்சர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. ப்ளஸ் இவருக்கு எத்தனை இந்த 150 கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் நடத்துறாரு, 50 லட்சம் ஸ்டாலின் கொடுக்குறாருன்னு மக்களுடைய பார்வையில் எத்தனை கோடி தான் இவர்கிட்ட இருக்கும்? இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ பழனியாண்டியை கட்டுப்படுத்த முடியுமா? பழனியாண்டிக்கு முதலமைச்சரான ஸ்டாலின் கட்டளையிட முடியுமா? அவரே 50 லட்சம் ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுக்குறாருன்னு சொன்னால்
பழனியான்கிட்ட கேள்வி கேட்கிற துணிச்சல் ஸ்டாலினுக்கு வருமா? 50 லட்சத்துக்கே கேள்வி கேட்க முடியாம போயிடுமா என்ன? ஆமாங்க, கல்யாணமே 150 கோடி ரூபாய் செலவழிச்சில் நடத்துகிறான்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி ஸ்டாலின் அந்த தலைமை தாங்கி நடத்தினார்? அப்போது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் கட்சியும் இல்லை, நிர்வாகமும் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக நிறைய செய்திகள், அவருடைய பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு வரும்பொழுது வரும், அப்புறம் கூட்டணி கணக்கு, இது எல்லாத்தையும் வரும். இப்போ சமீபத்தில் என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் பேட்டி அளித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. கேள்வி பதில், நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம், இந்த பதில் சொன்னாங்கிறது தான் வெளியே வந்துச்சு. பேட்டி கிடையாது, அது ஒரு உரையாடல், ஒரு கலந்துரையாடல். ஏன் பேட்டி கொடுத்துருக்கலாமே? ஒரு பேட்டி கொடுக்கறதுல என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஏன்னா முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் அந்த கான்க்ளேவ், அந்த சம்மிட்ல, என்டிடிவி நடத்துன சம்மிட்ல கலந்துக்கிறாங்க. விஜய் அவர்களும் கலந்துக்கிட்டா மக்கள் கூட இன்னும் நெருங்கி போறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அதை ஏன் அவர் தவற விடுகிறார் அப்படின்னு? இல்லை, மக்கள்கிட்ட அவர் நெருக்கமாக தானே இருக்காரு, அதில் ஏதாவது குறை இருக்கா? பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தலை, இந்த மாதிரியான சம்மிட்லையும் கலந்து. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கடமை. அது அவர் சொல்லிடுறாரு, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொல்கிறது, நான் அதை குறை சொல்லலை. செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்பதற்கும் நான் எதிரானவன் இல்லை. ஆனால் தலைவர் அவருக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும். அவர் ஏன் அதை அவாய்டு பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அவர் எதை சொல்கிறாரோ அதை சொல்லிடுறார். கட்சியினுடைய 3வது உதய தின விழாவில் அவர் பேசினார். உலகம் பூரா அடுத்த நிமிடத்தில் வைரல் ஆயிடுச்சு. ஒரு மாட்சிமை தீங்க முதலமைச்சர் ஒரு அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசுகிறார், இல்லைன்னா ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பேசுகிறார். எங்கள் தலைவர் பேச ஆரம்பிக்கிற பொழுதே 11,000 பேர் பார்த்துட்டாங்க. 5 நிமிஷத்தில் முடிக்க முன்னாடியே முதலமைச்சருக்கு 81 பேர் தான் பார்த்தாங்க. சமூக வலைதளத்தை வச்சு மட்டுமே மக்கள் ஆதரவை அளவீடு செஞ்சிட முடியுமா? தொலைக்காட்சிகள் உள்ளிடற்று போய்விட்டன. தொலைக்காட்சி விவாதங்கள் ஆரோக்கியமாக இல்லை. இன்றைக்கு இயக்குவதும் சமூக வலைத்தளங்கள் தான். தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் நிறைய ஊடகங்கள் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ திமுக மட்டும்தான் ஊடகங்களை வச்சிருக்குன்னு சொல்றது எப்படி சரி? இல்லை, திமுக எல்லா ஊடகங்களையும் உங்களை விலைக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா வலைத்தளங்களிலும் விலை பேசுகிறார்கள், வலை விரிக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தளபதி விஜய் அவருடைய வருகையும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்பும் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றன. இந்த அதிர்ச்சி, அதனுடைய விளைவினால அவருடைய பயணத்திற்கு பாதிப்பு ஏற்படலாமோ என்ற கவலை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நான் ஒன்றும் விஜய் ரசிகன் கிடையாது. நான் ஒரே ஒரு படம் தான் விஜய் படம் பார்த்துருக்கேன், அவரு தான் உங்களுக்கு ரசிகராயிட்டாரு. ஆமாம், காதலுக்கு மரியாதைங்கிற படம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் தேவை என்கிற அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு காலம் தந்த சரியான தலைவர் என்று விஜயை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார். இப்போ அவர் பேசினா நிறைய பேருக்கு போய் சேருது, உடனடியாக பல லட்சம் மக்கள் அவர் பேச்சை கேட்குறது காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது அவர் பேசுறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. மக்கள் மனசில் ஒரு அன்பான கேள்வி கூட இருக்கலாம்ல, விஜய் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் காட்டமாக கேட்கணும் அப்படின்னு கூட இருக்க வேண்டாம். அன்பா சில கேள்விகள் எனக்கு விஜய் சார்கிட்ட கேட்கணும்னு இருக்கும். அந்த கேள்விகள் தான் பத்திரிகையாளர்கள் மூலமாக விஜய் அவர்கள்கிட்ட சென்றடையும். அந்த வாய்ப்பை விஜய் தவற விடுறாரோ? இப்போ இந்த பத்திரிகையாளர், நீங்கள் சொன்னீங்களா பத்திரிகையாளர் சந்திப்பு அது ஓகே தாங்கிறீங்க, பட் மக்கள் கேள்விகள் மக்கள் டைரெக்டாக கேட்க முடியலன்னா பத்திரிகையாளர் மூலமாக கேட்கும். அது அப்படியே அவர் உரையாடிட்டார்னா இன்னும் நெருக்கமாக மக்கள்கிட்ட வந்துடலாம்ல. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பிறப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ், இவங்கெல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சியிலும் இப்படி தொண்டர்களை நான் பார்த்ததில்லை. என்ன காரணம்னா, தலைவர் விஜய்க்கு எது விருப்பமோ அதுதான் எங்களுக்கு விருப்பம்னு நம்புகிற பின்பற்றுகிற தொண்டர்கள் தாவேக்காவினுடைய தொண்டர்கள். மற்ற கட்சிகளையும் பெரும்பாலும் அப்படிதானே? அப்படி இருக்காது. கேளுங்க, ஒரு ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அவங்கள்ட்ட விசிலடிச்சாங்குஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் மலினமாக மட்டமாக பேசுகிறாங்க. கடந்த ஜனவரி 25
மாநில மாவட்ட செயல்வர்கள் கூட்டம் நடந்துச்சு மாமல்லபுரத்தில். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு தான் என் பேச்சு அவர் கேட்குறாரு. வலைத்தளங்களை உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் தர்ற பேட்டி அவர் பார்ப்பாரு. அன்னைக்கு தான் என் பேச்சை கேட்குறாரு. அந்த தொண்டர்களும் என் பேச்சை அன்னைக்கு தான் கேட்குறாங்க. நான் கடினமான செய்திகளை சொன்னேன். கை தட்டி ஆரவாரித்து சரியாக உள்வாங்கி கொண்டார்கள். இந்த இடத்துல திமுக தோத்து போச்சு. இந்த திமுகவிடம் இருக்க வேண்டிய இயல்பு திமுக அதை இன்னைக்கு இழந்துருச்சு. அவர்கள் தொண்டர்கள் இப்படி இல்லைங்க. இல்லை இல்லை. அண்ணா நகர்ல பரமசிவம்னு ஒரு பகுதி செயலாளர், ஆளை பார்க்க கதாநாயகன் மாதிரி இருப்பார், நல்ல செல்வாக்குள்ள பகுதி செயலாளர். அவர் அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு எங்கிட்ட தேதி வாங்கி நான் அந்த கூட்டத்துக்கு பேச போயிருந்தேன். பிரமிக்க தகுந்த ஏற்பாடு, ஒரு தலைவருக்குரிய ஏற்பாடை, ஒரு சாதாரணமான, நான் திமுக உறுப்பினர் கூட கிடையாது, நான் ஒரு திராவிட இயக்க சொற்பொழிவாளருங்கிற முகவரியோடு பயணித்த ஏற்பாடு. ஒரு 8:30 மணிக்கு எனக்கு மைக்கு தர்றாங்க. எதிரில் எந்த நிர்வாகிகளும் இல்லை. நிர்வாகிகளே இல்லை தம்பி. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பெண்கள் மட்டும் இருந்தாங்க. பெண்கள் என் பேச்சை கேட்க உட்கார்ந்தவங்க இல்லை, குடம் வாங்க அண்டா வாங்க உட்கார்ந்துருந்தவங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அந்த மேடைக்கு முன்னாடி அண்டாவா குடமா இருக்கு. நான் அண்டாவையும் குடத்தையும் பார்த்து தான் பேச வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளானேன். ஆனால் இன்னைக்கு 5 நிமிடம் பேசினாலும் 50 லட்சம் பேரிடத்துல கொண்டு சேர்க்கின்ற ஒரு அதிகாரத்தினுடைய நிழல் கூட படியாத ஒரு தாவேகா என்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் சாதிச்சிருக்கு. நீங்கள் எந்த கட்சியில் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே 55 to 70 தான் இருக்கும். நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒரு 25 to 35க்குள்ளங்களும் 18 to 25க்குள்ள ஜென்சி தலைமுறையினுடைய உள்ளம் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தளபதி விஜய் நிற்கிறார். நீங்க சொன்ன அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருந்தாரா? இல்லை. இப்போ அவர் இல்லாத நேரத்தில் மக்கள்லாம் போயிட்டாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி தாவேக்கா எடுத்துக்கும் பொழுது விஜய் அவர்கள் அங்கே பங்கேற்கிறாரு. ஸோ தன்னுடைய தலைவர் மேடையில் இருக்கிறாருங்கும் பொழுது தொண்டர்கள் இருக்க தானே செய்வாங்க. அப்போ இந்த 2 கூட்டத்தையும் ஒப்பிடுறது எப்படி? இல்லை, அது ஒரு கூட்டம். இது ஒரு தலைவருக்கு முன்னாடி நான் பேசின கூட்டம் இல்லாமல் நான் பேசுறேன். நான் பெருங்குடியில் பேசுகிறேன். அப்போ அங்கே விஜய் அவர்கள் இல்லை. இதே ஆர்வம். ஓகே. பனையூரில் பேசினேன். இதே ஆர்வம். ஆனால் திமுக தரப்புல பயிற்சி பாசறை நடத்துறாங்க, இளைஞரணி சார்பில் நடத்துவாங்க, மாணவர் அணி சார்பில் நடத்துவாங்க. தாவேக்கா தரப்புல முன்னாடி ஒரே ஒரு முறை தான் அது நடத்தப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். முன்னாடி இருந்த மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் அதை வந்து முன்னெடுத்து நடத்தினார். அதுக்கப்புறம் அது நடத்தின மாதிரியே இல்லை. அதுக்கெல்லாம் இனிமேல் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தேர்தல் நோக்கி ஓடிட்டு இல்லை. ஏன்னா இனிமேலும் ரொம்ப குறுகிய கால அவகாசம். கட்சியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் சரியாக முழுமையாகலை. ஆர்வம் உள்ள தொண்டர்களும் விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற தம்பிகளும் தான் இந்த கட்சிக்கு மூலதனம். செல்வந்தர்கள் யாரும் இல்லை. 234 தொகுதியிலும் வேட்பாளர் களம் இருக்கணும். ஆனால் இப்போமே 30 கோடி ரூபாய் இறக்கிட்டாங்க எல்லா தொகுதிக்கும். திமுக 50 கோடி கொடுக்கறதுக்கு எடப்பாடி ரெடி ஆயிட்டார். ஓட்டுக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. எந்த விலை கொடுத்து ஜெயிக்கணும்னு திமுக முடிவெடுத்துச்சு. கேண்டிடேட் எல்லாம் சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டாங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தில் அப்படிப்பட்ட கேண்டிடேட்டே கிடையாது. கோடீஸ்வர கேண்டிடேட்டே கிடையாது. கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. மாவட்ட செயலர்னு இருக்காங்கல்ல, அவங்களே அப்படி இல்லை. அவங்களே அப்படி இல்லை. இப்போ இந்த ஈசிஆர் சைடு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் நடக்கும் பொழுது நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி பேனர்லாம் வைக்கிறாங்க தம்பி. அது வந்து ஈசிஆர் சரவணன் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் ஒரு மாவட்ட அவற்றெல்லாம் எதுவுமே கிடையாது. பூக்கடை குமார்னு ஒரு ஆள், விஜயன் அப்படின்னு விஜயன் அப்படின்னு இப்படி விஜயை சேர்த்துக்கிடுவாங்க ரசிகர்கள். அவங்கெல்லாம் மாவட்ட செயலர் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் எந்த வசதியும் கிடையாது. நாளைக்கு வேட்புமனு வாங்கும் பொழுது தான் தெரியும் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க,
எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு நாளைக்கு நீங்களோ நானோ பார்த்தா தான் தெரியும். அதனால் ஒரு 2 வல்லாதிக்கங்களை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசியலில் துணிச்சலான ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்து கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறார். அந்த நம்பிக்கை தான் இந்த கட்சிக்கு மூலதனமும் முதல். கொஞ்சம் உட்கட்சி பூசல் பிரச்சனைகள் இருக்குது. விஜய் அவர்களே பேச்சில் அட்ரஸ் பண்ணார்ல, சுதந்திரமா செயல்படுங்க, சுதந்திரமா செயல்பட விடுங்க அப்படின்னார். ஏன்னா பிரச்சனை இருக்கும். மாவட்ட செயலாளரை விட சக்தி உள்ளவர் தான் அந்த பகுதியில் இருப்பான். அவன் இயங்குவான். அவனை இயங்குவதுக்கு இவன் அனுமதிக்க மாட்டான். இது எல்லா கட்சியிலையும் இருக்கிற பின்னடைவு தான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு இருக்குது. அவர் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாரு, அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க சொல்கிறாரு, சரியாக வழி நடத்துகிறாரு, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை பார்த்து இத்தனை ஆண்டுகால கட்சி ஒரு திமுகங்கிற ஒரு இயக்கம் அது எமர்ஜென்சியை பார்த்துருக்குது, காங்கிரஸ் பலம் வாய்ந்திருந்தப்போ அந்த காங்கிரஸை பார்த்துருக்குது, பாஜகவை பார்த்துருக்குது, அதிமுகவை பார்த்துருக்குது, எம்ஜிஆரை பார்த்துருக்குது, ஜெயலலிதாவை பார்த்துருக்குது. பெற்ற பெரும்பெரும் தலைவர்களை, பெரும்பெரும் இயக்கத்தை மிக கடினமான சூழலையும் கையாண்டு வெற்றி பெற்று தோல்வி பெற்று நிறைய அனுபவங்களோடையும் அசுர பலத்தோடையும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றத என்னால் நம்ப முடியும். பயப்படுது. எந்தெந்த வகையிலலாம் பயப்படுது, இந்தந்த காரணங்களால பயப்படுதுன்னு நீங்க என்ன பயப்படுதுன்னா, திமுக கூட்டங்கள் பூரா தோல்வி. இப்போது பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்க ஒரு கூட்டத்துக்கு நீங்க போய் பாருங்க. ஆமாம் சார். ஆனால் எப்போவுமே திமுக அதிமுக பெரிய கட்சிகள் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டு வராங்க. நான் கேள்வி முடிச்சிடறேன். அந்த மாதிரி ஒன்று இருக்கும். காசு கொடுத்து தான் கூட்டு வந்தாலும் நாளைக்கு ஓட்டு போடுற இடத்துல வரும்பொழுது அந்த 2 கட்சிகளுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. அன்னைக்கு போய் சும்மா உட்கார்றதுக்கு ஒரு 50 100 வாங்கிட்டு போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாக்குன்னு வரும்போது அந்த கட்சிக்கு தானே போட்டுடுறாங்க. இல்லை, அது ஒரு தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து வருகிற நடைமுறை. இந்த நடைமுறையை யாரும் உடைக்க முடியலை. ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருந்தது. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணா வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். எந்த பறவையும் முட்டைக்கு திரும்புவதில்லை. ஒரு முட்டைக்கு திரும்பிய பறவையாக வைகோ மாறிவிட்டார். கேட்டிங்களா? அதை செய்வதற்குத்தான் கபில் செலம் கரப்பையாம போனார். 6000 ஏக்கர் அதிபதி, 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர், அரக்கை சட்டை, 4 முழ வேட்டி, பாஸ்போர்ட் கூட எடுக்காத ஒரே தலைவர் இந்தியா பாலிடிக்ஸில் அவர். இத்தனைக்கு அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், மெசஞ்சர். அவர் கட்சி தொடங்கினார், எடுப்பில் வெற்றி பெற்றார். அந்த இடத்தை இட்டு நிரப்புகிற சரியான அல்டர்னேட்டிவ்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாங்க. இப்போ அவர்களுடைய மகன் அந்த கட்சியை மிக குறைந்த விலைக்கு வித்துட்டார். அதை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவனாக அவதாரம் எடுத்தவர். அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறதுன்னு சொன்னால் நான் சில பேரை சங்கடப்படுத்த வேண்டியது வரும். அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலகநாயகன் கமலஹாசன், என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு நாளைக்கு ஒரு உலகளாவிய அவார்டு கிடைக்குமானால் அதை வாங்கித்தரப் போகிறவர் என்று நான் நம்பியிருந்த கமலஹாசன் தொலைக்காட்சி பெட்டியை ஒட்டச்சி திமுகவுக்கு எதிராக மல்லு கட்டி இப்போ அவர் அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் 6 தொகுதிக்காக தமம் இருக்கிறார். என்ன ஆகும்னு தெரியாது. சிங்கத்தமிழன் ஒரு தான் வந்தான், தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு பதாகையோட வந்தான். அவனே தமிழன் இல்லைன்னு தான் இப்போ தகவல். ஈழத்தமிழர்களையும் தம்பி பிரபாகரனையும் காட்டி ஏய்க்கிற அரசியலை செய்தான். பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துவதில் சுகம் கண்டான். யாருடைய கூலிக்கோ குறைத்தவர் அவர். அவராலையும் பண்ண முடியலை. இன்னைக்கு அந்த மாற்றத்துக்கான அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்பதை விஜய் தன்னுடைய பயணங்களில் நிரூபித்திருக்கிறார்.
இதை பார்த்து திமுக அஞ்சுகிறதுங்கிறது உங்களுடைய அச்சம்னா சாதாரண அச்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக எத்தனை கோடீஸ்வரர்களை நிறுத்தினாலும் அதை துணிச்சலாக எதிர்கொள்ளுவார் தாவைக்கா வேட்பாளர் என்பதை விட மக்கள் அந்த வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு அணியமாகிவிட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு.